ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாவை இப்படி காம்பை கிள்ளிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். கிள்ளிட்டு நல்ல சுத்தமான துணியில் தண்ணி இல்லாமல் துடைச்சிக்கலாங்க. நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் துடைச்சிக்கணும். இதை இப்படியே ரெண்டாக அப்படியே வகுந்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு இது போல் ரெண்டாக அடுப்பில் ஒரு வானிலை வச்சுருங்க. அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றாமல் கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியணும், கருகிடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பவுட்ரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கோங்க. கைப்படாமல் நல்லா கலரி விடுங்க. எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடுங்க. இதை எடுத்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு மூடிடலாம். இப்படி மூடி வச்சிடலாங்க. வெயிலில் வச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் சரி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் சட்டுன்னு பார்த்துடலாம். பூண்டு 1/4 கிலோ உரிச்சு வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து சுடு தண்ணி கொஞ்சம் வெதுன்னு வச்சு ஊற்றலாம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி சூடானதும் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. பூண்டை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாதி அப்படியே செவந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. நான் 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த பூண்டை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் போல் ஒதுக்கிட்டு மிச்சத்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அதே எண்ணெயில் கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பூண்டையும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் வெல்லத்தை போட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போல் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய்.